மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரைக்கு சென்றிருந்த பட்டிமன்ற பெண் பேச்சாளர் யோகதர்ஷினியை இளைஞர்கள் இருவர் பின்தொடர்ந்ததாகவும் கடற்கரையில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை எனவும் அவர் வெளியிட்ட வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடற்கரை பகுதியில் போலீஸ் பாதுகாப்பை அதிகரிக்கும்படியும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார். வணக்கம், நான் பட்டிமன்ற பேச்சாளர் காரைக்கால் யோகதர்ஷினி. நம்ம காரைக்கால் பீச் ரோட்ல இன்னும் கொஞ்சம் பெண்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேண்டுகோள்னே சொல்லலாம். முதல்ல இப்போ ஈவினிங் நான் வாக்கிங் போறப்ப அந்த இடத்துல ஒரு 2 பசங்க நின்றுட்டு நில்ல, ஏன் எனக்குலாம் பேச மாட்டேன், நீ நின்று பேசிப்போ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சு நான் காதலே வாங்க மாதிரி முன்னோக்கி நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். திருப்பி அவங்க அப்பயும் விடாம பாத்தீங்கன்னா சத்தம் போட்டு விசில் அடிச்சுட்டு கூப்பிட்டு ஒரு மாதிரி கட்டிட்டு இருக்கவும் நான் காதலே வாங்காம நடந்து போயிட்டே இருந்தேன். என்னை ஓவர்டேக் பண்ணி பைக்ல போயிட்டு அப்படியே திரும்பி பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கவும் நான் கடுப்பாயி செருப்பை கழட்டி காட்ட ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணாங்கன்னா அந்த அந்த ரவுண்டானத்தை திருப்பி ரிட்டன் போட்டு வளர்ந்து எனக்கு ஆப்போசிட்ல நிற்கவும் நான் பக்கத்துல அந்த ரவுண்டானுக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா போலீஸ் நிற்பாங்க. சரி, அவங்க நிற்பாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பக்கம் இடத்துல யாருமே இல்லைங்கவும் நான் பக்கத்துல ஸ்ரீவர்ஸோட அந்த பார்க்ல போய் உட்காந்துட்டேன். இவனும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த உடனே அந்த பார்க்ல உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிளாக் கலர் டிஷர்ட், ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட், கையில பாத்தீங்கன்னா ஹெல்மெட் வச்சிருந்தாங்க. அந்த பசங்களும் பாத்தீங்கன்னா நேரம் அந்த இடத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரமா அந்த பசங்க உட்காந்து எந்திரிச்சு போகவே இல்லை. அவங்க உள்ள சிசிடிவி செக் பண்ணா கூட தெரியும். அப்படியே ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே நேரம் என்னை பார்த்து அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் உடனே ஆலிமெண்ட் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணேன். பட் லைன் கொஞ்சம் என்கேஜா இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே எங்க வீட்டுக்கு கால் பண்ணிட்டு எல்லாம் கூட்டா கலைய ஆரம்பிக்கவும் நானும் அவங்களை சேர்ந்து வெளில போயிட்டேன். இந்த நேரத்தில் என்ன சொல்லணும், அந்த இடத்துல எப்பவுமே கொஞ்சம் போலீஸ் இருப்பாங்க. அதாவது வீக்கெண்ட்ல கூட்டம் அதிகமான நேரத்துல மட்டும் இல்லாம எல்லா நேரத்திலுமே எனக்கு கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் அப்புறம் சின்ன பிள்ளைங்கன்னா அதிகமா அடிக்கடி வரக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறத கூட ஒரு பாதுகாப்பு கொஞ்சம் கொடுத்தாக்க நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.